வாங்கம்மா ராணியம்மா, வணக்கம்மா. நான் தான் மந்திரி. சரி, வணக்கம் வணக்கம். வாந்தி எடுக்கும், கொஞ்சமா குடிக்கணும், அப்பதான் வாந்தி வராது இருக்கும். வணக்கம் தனக்கழகு. பழும்பால் உரைப்பது மந்திரிக்கு அழகு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே, கேடு வரும் பின்னே, அது கெட்டுவிடும் முன்னே. ஆனா பிறந்தா அறிவோடு அறிவோடு. பெண்கள் பிறந்தா பெண்களோடு வாழ வேண்டும். நீ வந்தா என் வாய்ஸ் மாறும். நான் சொல்லிட்டு உனக்கு போயிடலாம். அப்புறம் நீ அவங்க அம்மா அவங்க சின்னம்மா எல்லாத்தையும் வைப்ப. இதெல்லாம் இப்ப தேவைடா. பொதுவா பொட்டாடி கழிட்டான். பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி அவுத்து போட்டு நடந்தா எம்எல்ஏ கொண்டு வந்து விடுங்கடா. நான் தேர்வு கொண்டு வந்து விடுறேன். மாமியா குளிக்கும் போய் பாத்ரூம்ல ஒரு பொண்ணை பார்த்தா அதுகிட்ட எப்படி பேசணும், எப்படி பணிவா பேசணும், அதுகிட்ட எப்படி குணக்குறிப்பு அறிஞ்சு பேசணும், எப்படி பேசணும், அதுகிட்ட செருப்படி வாங்கலாம். நான் எப்படி சொல்றேன், என்ன மாதிரி அவன் நல்ல இல்லமா தன் குலத்தளவுமா குலத்தில் ஆச்சாரம் உங்களுக்கு சொல்லி குத்தம் கிடையாது. நீங்க வந்த மைய அப்படி என்ன ஊர் வழியா வந்தீங்க? என்ன ஊர் வழியா வந்தீங்க? அதாவது இல்ல வினாடி கர்ப்பகோளத்தில் தங்கி உன் தாய் வயிற்றை விட்டு நீங்க வெளியே வந்த நேரம் அப்படிதான். அப்படி சொல்லுமா பீக்கம் இல்லம்மா. எம்மா கருத்தா சொல்றேன், யாரும் போட முடியாது. அவங்க அப்பா வீட்டுல ஓட்டிருக்கான், அவங்க அண்ணனும் பக்கத்து கடைசியில கட்டி அங்க கை எப்படி அம்மா 2 உங்க சின்னாய் 1 3 பேர் நேரம் என்ன பேஞ்சுக்கிட்டு இருக்கிறானு, என்ன பிடிச்சுக்கிட்டு யாரா கண்டா விளையாட்டு போயிட்டு 2 கல்யாணம் பண்ணி விட்டுட்டு அது பக்கத்துல ஒரு புள்ள ஒண்ணு இருக்குது, அது பாத்துக்கோ. எங்க அம்மாக்குதான் ஆளு இல்ல, பழமணத்து பெருசாமி விட்டுருக்கான்.
அங்கேயும் போக முடியாது யாரும். யார் அது பரமத்து பேசாம இந்தாளுதான். நீ வந்தாலே இங்க காலி. இவனுக்கும் பொண்டாட்டி இல்ல அவளுக்கும் ஆம்படியா இல்ல விடு. சரி அப்படி இருக்க ஓ பகலில் இடப்பி அது வேற எங்கேயோ பங்காளி பிரம்ம சக்திய வைசிய சூத்திரால் சொல்லக்கூடிய நாலு வல்லத்தால் வந்தது. ஆமா சபை முன்பாக வந்தபோது அம்மா வந்தீங்களே. சபை எப்படி உள்ளது? பரவாயில்ல, கோரிமேட்ல கிடக்குற மாதிரியே கிடக்குது. இதோட நாலாவது இப்ப மாட்டை ஓட்டிட்டு வந்தீங்கன்னா சரியா போடும். ஓட்டிட்டு வருமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். திருப்பி இன்னொரு ஷூ இந்த அளவுக்கு கண் விழி போட்டிருக்காங்கன்னா இதுவே பெரிய காரியம். ஆமா, ஒரு ராத்திரி கூத்துல படுத்துக்குது, நாலாவது ராத்திரி. அவங்களாம் யாருன்னு என்கிட்ட கேளு. இவங்க எல்லாம் பெரிய ஆஸ்பத்திரியில வந்து ஆபரேஷன் பண்ணி படுத்து கிடக்குறாங்க. உக்காந்துக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு டீ பண்ணி வாங்கி கொடுக்க வந்தவங்க சொந்தக்காரங்க. சரி அப்படி ஓயால சபைக்கும் சபையில் உள்ள வந்துள்ள பெரியவர்களுக்கும் நாடக ஆசிரியர் உங்களுக்கும் பாட்டியார் மணி அவர்களுக்கு சென்று வருந்தாலே நமது அருமை அண்ணா தலைவர் வீரபாண்டி அண்ணா அவருடைய பொன்னடிக்கும் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. கீழ்குப்பை சேர்ந்த பொருள் உனக்கு வணக்கம். அடியல் வணக்கம். டெய்லியும் சொல்றாரு அப்படி பேச மாட்டேன். அது எங்களுக்கு தெரியும் முறா. சரி வணக்கம் பாப்பா. தொடாத. ஏன் இப்ப நான் என்ன பண்ணு நீ தொடாதங்கிற? இப்ப எனக்கு புள்ள இருக்குமா இருக்காதான்னு நாடி பாக்குறியா? உன் புத்தி எப்படி இருக்குன்னு அவனை மாடி பாக்கியா ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், ஒரு பேமானி கிடையாது. அங்க பம்பைக்கு போய் தான் மாலை போடுவேன். எப்படி பம்பைக்கு போய் பம்பையோட என்ன பண்ணுவேன்? பம்பையில போய் தான் மாலையை போடுவாங்க. என்ன போடுவேன்? அங்க மாலை போடுவேன். மேல போவியா? சபைக்கு நான் வந்த போது அம்மா நீ யாரு, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, விளக்கு என்ன, அந்த என்ன ஆச்சாரம் சித்ராவதி. சித்ராவதி என் தங்கை மத்ராவதி. மத்ராவதி அதாவது பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவகோமானுக்கு நான் மருமகள். மருமகள். எங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? அவர்தான் சித்திரசேன. அன்னவருக்கு நான் பாரியாள். ஆமா, கொஞ்சம் மோடம் ஆச்சு. நாங்க எத்தனை பேர் மனைவி தெரியுமா? 27. 27 27 30 போக மாதங்கள், 60 ஆசை மாதங்கள். ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு பொண்டாட்டி கணக்கு எடுக்கவே முடியாது. ஆமா ஆமா. 60,000 மனைவிகள். அடேங்க அப்பா. ஆமாடா. நீங்க எத்தனை? பரவாயில்ல, என்ன மிஞ்சிட்டான். நீ அம்மா பொண்டாட்டி பிடிச்ச கட்டி பிடிச்ச நாய. சரி சொல்லு பாப்பா. கண்ணியஸ்தமான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு இதுல இவனுக்கு தலையில ஐயர் வச்சு, அரசாணி வச்சு, அம்மி வச்சு, அருணதி பார்த்து, அக்கினி சாச்சி வச்சு, ஒரு நல்ல பெண்ணை பார்த்து 4 பேர் பேசி, ஒரு ரேடியோ கட்டி, இந்த மாதிரி ஒரு சீரியல் கட்டி, ஒரு பேனட்டர் வச்சு, ஏதாவது ஒரு கோயில் மேல வச்சு, நான் ஒரு கோயில கண்ணி கேட்டிருந்தா உன் பொண்டாட்டி உனக்கு கணக்கு தெரியும். நான் கல்யாணம் பண்ணும்போது கூப்பிட்ட ரேடியோக்காரனு மூலக்காரனு ஒரு சேட கூட வரல. இவன் வச்ச தேதி இல்ல. முன்னாடி சாமாட்டின்றானா? ஆமா, மாமியா பையனை வச்சுக்கிட்டே இவனை தாலி கட்டிட்டு பாரு. சந்தன மகாராஜ மாதிரி பேசியே உடனே மாமியா மடுக்கிறது பாரு. ஆமா, என் மாமியா என்ன மடக்குச்சு. ஏன்டா இதெல்லாம் பிடிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்து விடுங்க. உண்மையாவே அந்த பாஞ்சாலி சாச்சா அவன் மாமி அலடி வச்சில்ல. கத்தி மாட்டிடா. சொல்ல வரல நானு. அது நினைச்சிருக்கோம். நயமான பேசி, நயமான உங்ககிட்ட பேசி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இவன் கல்யாணத்துக்கு முன்னே 2 கிலோ உருளைக்கிழங்கு 5 கிலோ வெங்காயமும் வாங்கி கொடுத்துட்டு அவகிட்ட பேசிட்டு வந்துட்டான்.
அந்த கேமரா பார்த்துட்டு இந்த கேமரா மறைக்கிற கட் பண்ணிக்க. அப்படி இருக்கு எவ்விதமான குறை இல்லாம நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஏன்னா என் பவர் கொஞ்சம் குறைஞ்சிடும் சொல்றேன். தண்ணி போட்டு கிளியாமலை எழுப்பியா கிளியாமலை தடிச்சு எழுப்பியா கிளியம்மா அது எங்களுக்கு தான் தெரியும். சிவலிங்கம் அவங்க உயர்திரு நாடக ஆசிரியர் அதாவது கூவாரம் சார்ந்து வரக்கூடிய பேர் போன ஆசான் கல்வி திறந்தவர். இதெல்லாம் பார்க்க குடுப்புன்னு இல்லை உனக்கு. பள்ளிக்கூடத்துல ஏதோ ஹெட் மாஸ்டர் இருந்தாரா? ஹெட் மாஸ்டர் புத்தகத்தை பெருட்டி தான் சொல்லுவார். அவர் அப்படியே சொல்லுவார். ப்ரொஃபசர். ஆமா சரி. அப்பேற்பட்டவருக்கு மனைவியா வாழ்ந்து வரக்கூடிய ஐயோ ஓ மை காட். நான் அப்படியே சொன்னேன். டங்கு சிலிப்பாச்சு. வாய் தவறி அப்பாட்டின்னு சிவலிங்கத்தை அக்கா சிவலிங்கம் அக்கா இது போல் என்று வாழ்க. ஆமா அதுக்கு எந்த குறையும் இல்லடா. வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கிறியா? ஏதோ காரணமா மன்னூரை அழைத்திருக்கிறார். நான் மட்டும் சொல்லப்படாது. அந்த வரத்தில் சென்று சித்திரராக அதாவது சித்ராவதி மத்ராவதி நான் அழைத்தேன். சீக்கிரம் போர் செய்து பாண்டவரை வென்று நான் புகழுடரே வருவேனோ தெரியாதுள்ள காண்டிவன் கணையால் பட்டு இந்த பார்தனில் நான் சாய்ந்தேனானா என்று என்னை அறிவாய் பெண்ணே. அதாவது நெம்பிளி நன்னகரத்திலே No, no.
எப்படி சொன்ன அக்னி சாவதுன்னா ரைட்டு. ஏய் கழுத்து பிச்சுக்கும். ஏய் சேர மாட்டேங்கிறாண்டி. யாரு சாவட்டும் காத்துல கொடுமா மூத்தர் கொடுமா குழந்தை கொடுமா எல்லாரும் சாவட்டும். 5 பேர் எள்ளு குத்தி அங்க தாயாரு பொங்கல தாயே ஆமா நீடுவடி வாழணும். இல்ல நீ சீக்கிரம் சாவணும். அப்பா அப்பா என்ன பாட்டு அடிக்கிறப்பா. விழுந்தாச்சானா ராஜல்யா நம்மள குடிகாரனுக்கு குடிக்க கூடாது. பாதி நேரத்துல கலங்காம ஏந்து அடிப்பான். ஆம்பளை சாவணும் சொல்றியா? ஆம்பளை செத்துட்டா பூ வைக்க முடியுமா? பூ தேவையில்லைன்னா புடிங்கி போட்டுட்டு வந்துக்கிறேன். அப்ப மரியாதை கடுகிற பாரு அப்படி மாவள ஏப்பா ஆம்படையா இருந்தா என்ன செத்தா என்ன பூ வச்சா என்ன வைக்காட்டி என்ன என்ன உனக்கு குறவே விட்டான் குறவை வீட்டுல வேற கண்ணு கொண்டு வர்றான். நீ வரத்த சரி அதையும் விடுதல். ஆம்பளை செத்துட்டா இந்த பொட்டு வைக்க முடியாது. பொட்டே தேவையில்ல. ஒரு பொம்மநாட்டி எதுக்கு பொட்டு பெருசா வைக்கிறோம்? கட்டண புருஷ நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுளோட பூமியில தங்கி இருக்கணுமா? என்ன மாதிரி சிக்னல் லைட் தெரியுமா? அத சின்னதா சுருக்கி வையே. பாஞ்சால வச்சிருக்கிறது மாதிரி பெருசா போட்டு சின்னதா சுருக்கி வையே. சுருக்கி வச்சா சுருக்கிட்டு சுடுகாட்டுக்கு போடுங்க. அதனால்தான் என் ஆம்பளை நல்லா இருக்குன்னு பெருசா அழைச்சிக்கிறேன். நீ வைப்ப. ஆனா நான் வைக்க மாட்டேன். நான் பொட்டு அடைக்கிறேன். நீ சாவர அது தள்ளு. சரி செத்துட்டா கையில வளையல் போட முடியாது. தேவையில்ல. இப்பதான் உருவி கிடைச்சிட்டு வந்துட்டேன். கண்ணாடி வளையல் ஒரு துணி துவைக்க போனா கைய குத்துது கண்ணாடி போட்டுக்கம்மா. இன்னைக்கு லட்சம் தானே உங்களுக்கு வருதும்மா. மாடு சாணம் போட்ட மாதிரி அந்த வீட்டுக்கு வர மாதிரி லட்சம் தானே நீ இருக்கிறேன். எனக்கு பெருமை. தாலி தலைப்பு மாத்தி வரும்போது சரி நீ சொல்லி நிக்கிறேன். நீ சொல்ற நக்காரையா? ஊட்டி வர நக்காரங்களே. செத்துட்டா கையால கட்டுற மாதிரி. ஆமா இந்த தாலி அறுத்து இந்த தாலிவா இம்மா நேரம் குளிக்காதரி குளிக்குள்ள அவுத்து வைக்காதரி குளிக்குள்ள அவுத்து வைக்காதுன்னு சொல்றான். அப்பதான் எடுத்து மாட்டி வைக்கிறான். நான் கேரளாவுக்கு வேலைக்கு போன பழக்கம். கேரளாவில் இருக்கிற பொம்பளைக்கு பிறகு குளிக்கும் போது தாலியை கட்டி வச்சுட்டு தான் குளிக்க வருவான். அதே பழக்கம் எனக்கு வந்து போச்சு. அதுக்கு என்னப்பா? சரி ரைட்டு. செத்துட்டா இந்த தாலி அறுத்து நம்ம நாட்டு முண்டையா போயிடுவேன். என்ன பாபா சொல்றேன்? ஆமா இதுக்கு பூரா காரணம் நீதான். நீ தாலி நீ செத்து தாலி அறுத்துருவா ஐயா. முது போச்சு ஓட்டுறதுதான் சாமி. ஆமா பாஞ்சாலா இவன் தேங்காய் முடி வச்சு வந்து அடிக்கிறான். சத்தியமா ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் கைய வச்சுக்கிட்டான். இந்த பக்கம் இருக்குது இந்த பட்டாறு அடிக்க மண்டு எல்லாம் உடச்சு போட்டு பின்னால வச்சுக்கிறேன். அப்படிதான் நினைச்சேன் நானும். நீ பண்ணின வேலை அவசரத்துக்கு இதான் வைக்க முடிஞ்சது. நான் இதான் பண்ணுவேன். உண்மையாவே தேங்காய் தான் வச்சுக்கிறேன். அப்படி மரியாதை கொடுத்தப்பா. பலரை முண்டா எப்படியா என்ன தேங்காய் அது? இதுக்கு பேர் தான் பாலு தேங்காய். பாலு தேங்காய் பேர் நீ செத்தாலும் பரவாயில்ல. நான் தாலி எடுத்தாலும் பரவாயில்ல. போன் போட்டு சொல்லிட்டு சாவறேன். நீ மாடி செத்தா நான் மாடி உந்து பாட்ட போய் போய் கடத்த சரி நான் சாவறேன். நான் செத்துட்டுனா அப்ப யாரும் நல்லா இருக்கணுங்கிற முன்னாடி காலை பாரு நல்லு குத்தி காலையில மறுப்பு பொங்க வச்சேன். காளியம்மா தாயே நல்ல புரிச்ச வாழணும். காளியம்மா தாயே நல்ல புரிச்ச வாழணும். நல்ல புரிச்ச வாழணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நானு அது கேடா மலர்வை கழிச்சு பிச்சுக்க அப்படியே
உன்னை கல்யாணம் பண்றதுக்கு 3 ரூபாய் செலவு பண்ண. அப்படி என்ன பண்ண? என்ன பண்ண கேக்குறோம்? கல்யாணத்துக்கு 2 ஐயர் வச்சான், 2 தவுள் மலை வச்சான், பெருநீடி சீடு பைப்பா கட்டுறான், ரேடியோவா கட்டுறான். எல்லாம் பண்ணி பண்ணு பண்ணியா? அத கலப்படம் யாரும் சொல்லு. சாராயம் குடிச்சு குடிச்சு உன் மூஞ்சி தான் வீங்கி போச்சு. எவரு குடிக்கிறோம்? அது எப்படி பாக்குறதுல அது யாரும் சொல்லு. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போக வேண்டி. எந்த ஒரு ஸ்டேஷனுக்கு போற அப்படின்னு இருந்து போனா போ, ரயில் வரைக்கும் சாவு அங்க போய். உன்னை கல்யாணம் பண்ணது அங்க போய் தலை கூட சாவல் தேவையா? போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி. அங்க ஒரு 2 நாய்க்கு என்ன சேர்த்துட்டு இருக்கிறான். அப்ப இதேதான் வேலையா உனக்கு? கல்ல பசங்க அது யாருன்னு சொல்லு. யாரு? ஆலப்ப நாட்டாருமா சொட்டை 7 மலை தான். அவதான் இதுதான் கறி சோறா போனா ஒரு சில குழப்பலான்னு நீ எப்ப நீ கல்லாமலை பிடிக்க போனியோ அல்லாமடான்னு பிடிப்போம். இதுதான் பாலு தேங்காய். நீ இல்லாம இடம் நல்லா இருக்கு. பின்னாடி தெரிஞ்ச போய் வெளிச்சத்தில் டாப்பா கட்டி வச்சுட்டு அப்ப ஈத்தவா நீ வரல கூட. அப்பா உனக்கு போட்டு வச்சுட்டு எங்க வேணாலும் போல மாட்டேன். மணிமேகலாக்கா வந்துருச்சு இல்லையான்னு தெரியலையே. அது எடுத்து கொடுத்த புடவைதான் இது. அருமை அருமை. எப்பா தாழ்வாடாக வெளிக்கொண்டேன் உள்ள ஊர் பொதுமக்கள் ஆதரவோடு அப்பேற்பட்ட ஐவருக்கு தேவையாக வெளிக்கொண்டாரு அபிஷேகம் ஆராதனை செய்து அதாவது அந்த பாரதம் நிறைவேறி கொண்டே வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் திருவிழா தான். ஆனா இந்த தோடு ராத்திரி இன்னைக்கு திரௌபதி ஐயோ உலகம் பூரா பாத்துட்டு அம்மா பாஞ்சாலி அம்மன் திருவிழாவுக்கு இந்த ஊர் மாதிரி செய்யவே முடியாது. எப்படி இருக்காது? அப்படியே வர வைக்கிற சாமி தூக்கிட்டு வந்து பாரு சாப்பிட்டு வரோம். அந்த அம்மா சில ஓட்டம் தலை வெற்றிக்கும் தலை கீழே சாஞ்சிக்கிச்சு. உண்மைதான். அது போல அலங்காரம் பண்ற ஊர் எந்த ஊர்னா இந்த ஊர் தான். அருமை. அதே போல அந்த மலை சாலையில அந்த ஆதா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இருக்குது. அதை அப்படியே வச்சிருக்காங்களா. ஒரு மோட்டர் போட்டு பைப் எடுத்து அந்த கோயில்ல அந்த ஒட்டடையெல்லாம் அடிக்கலாம்
எதுவுமே செய்யலாலும் ஊர்ல சண்டை நிறைய பிடிச்சிக்கிறானு. ஏன்னா எங்க சாதிக்காரங்க இருக்கிறாங்கள சண்டை இல்லாத இருக்கவே இருக்காது. ஏப்பா, அப்படி அம்மாவுக்காக அபிஷேகம் நடந்து கொண்டே வந்து அப்படி இருந்தாலும் பெருமா நாவுடி பொறுப்பாங்க. ஆனா 5 மூணு பூ கூட 2 ஆள வாங்கி கொடுக்காத இந்த ஊருக்கும் பூவே வாங்கி தர உர வாரத்துல லைஃப் அப்படிங்கிறாங்க. ஏப்பா, அப்படி பெருமா நாவுடி பொறுப்பாந்த கமலுக்கும் முத்து மகமாரி நாவுடி பொறுப்பாந்த கமலுக்கும் பத்திரி பாஞ்சாலி ராஜா பகவான் இருக்காங்க. உண்மை பூரணி பொருட்கள் சமயராகம் ஐயனாரப்ப சுவாமி ஐயப்ப சுவாமி வந்திருக்காங்க. அண்ணாவுடைய பொறுப்பாந்த உண்மை உண்மை இருக்கும்படியான கிராம தெய்வங்களுக்கும் எல்லை காக்கும் தெய்வங்களுக்கும் நாடக கலைக்குழி மனுசாரமாக அணைய கோடி வந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் ஊராட்சி கவுன்சிலர் வார்டு மெம்பர் கோவில் தர்மகர்த்தா தாய்க்கு சீகமணிக்கு வாரி